ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 வசனங்கள் தொடங்கி 52 உள்ள சம்பவத்தை குறித்து தான் நாம் இப்போது தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதில் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது பர்த்திமேயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பர்த்திமேயு யார் என்றால், பர்த்திமேயு ஒரு பார்வையற்ற ஒரு மனிதன். இதே பர்த்திமேயை பற்றி மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் 29 தொடங்கி 34 வசனங்கள் உள்ள அடங்கிய சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பார்வையற்ற அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மார்க்கில் மாத்திரமே சிறப்பாக குறிப்பாக பர்த்திமேயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பர்த்திமேயு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, பர் என்றால் மகன் என்று சொல்லப்படுகிறது. பர் எபிரேய பாஷையில் பர் என்றால் மகன். அப்பொழுது திமேயுவின் மகன் பர்த்திமேயு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அதில் நிறைய விஷயம் நம்ம படிக்கிறோம். ஏற்கனவே நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம் தான். அது நம்ம விரிவாகவும் பொறுமையாக படிக்கும்போது சில வார்த்தைகள் என்னோடு பேசினதை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பார்வையற்ற நிலையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது என்ன கேள்விப்படுறார்னா, நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். கூப்பிடுகிறது மாத்திரம் இல்லை, கூப்பிட தொடங்கிட்டான். அப்படியா இருக்கும் பொழுது அதே போல் நிறைய பேர் அவர் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுறான். கூப்பிடுறது என்னன்னு சொல்லி கூப்பிடுறாருன்னு பார்த்தா, தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுறாரு. சரி, கூப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது அவரை பேசாமல் இருக்கும்படி அநேகர் அவரை அதட்டுறாங்க. ஆனாலும் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம எவ்வளவு சத்தமாய் கூப்பிடணுமோ அவ்வளவு அதிகமாக சத்தமாய் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். எது வரைக்கும் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாருன்னா, இயேசு நிற்கிற வரைக்கும் என்ன பண்றாரு? கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். இயேசு அவருடைய சத்தத்தை நின்று கேட்டு பர்த்திமேயை அழைக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்றாருன்னா கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார் என்று வேத வார்த்தை சொல்லப்படுகிறது. பார்க்கலாம், வசனம் படிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 46 சில வசனங்களை படிக்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது தீமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமேன். இப்போ இதில் நம்ம பார்த்தோம்,
நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டதை பார்த்தோம். தாவீதின் குமாரனே என்று கூப்பிட தொடங்கினதை பார்த்தோம். அநேகர் அவரை அதட்டினதை பார்த்தோம். அதே போல இயேசு நின்று அவரை அழைத்ததை நம்ம பார்த்தோம். அழைத்த மாத்திரத்திலே அந்த பர்த்திமேயு தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எரிந்து இயேசுவிடத்துல போகிறத நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். அதே போல் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இதில் நான் ஒரு 4 குறிப்பை குறித்து மாத்திரமே இந்த இடத்துல பேச ஆசைப்படுறேன். கேள்விப்படுறான். என்ன கேள்விப்படுறான்? நசரேனாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுறான். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது இந்த இடத்துல நிறைவேறுது அப்படின்னு சொல்லி மத்தேயு 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல பார்க்கிறோம். நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கிறோம். நாசரேத் ஊர்ல போய் இருக்க போறாரு, அதனால நசரேன் எனப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ இவர் எங்கே போய் இருந்தாருன்னு தெரியும், இவர் யாருன்னு அவருக்கு தெரிந்திருக்குது. அப்போது இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டதா அந்த இடத்துல குறிப்பிடல, நசரேனாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுறத இந்த இடத்துல பார்க்குறோம். சரி, கேள்விப்படுறது மாத்திரம் இல்லை, இன்னொன்று வார்த்தையை அவர் என்ன பண்ணுறாரு, சொல்லி கூப்பிடுறாரு. தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிறார். இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு இருக்கலாம். ஆனால் தாவீதின் குமாரனே என்று கூப்பிடும் பொழுது அப்போ என்ன நினைக்கிறார்? தாவீது ஒரு ராஜா, அப்போ ராஜாவின் மகன் ராஜகுமாரன், அப்போ இவரும் ஒரு ராஜா. அப்போ இவர் என்னன்னு சொல்லி அறிக்கையிட்டு அந்த இடத்துல இவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாருன்னு பார்க்கும் பொழுது, தாவீதின் குமாரனே, அதாவது யூத ராஜாவின் குமாரனே, யூத ராஜாவே அப்படின்னு. இப்போ நிறைய ராஜாக்கள்ல நம்ம படிக்கும் பொழுது ராஜாவின் குமாரன் மறிச்சிட்டு பிறகு இந்த இடத்துல யார் ஆளுகை செய்வாங்களோ அவங்க குமாரர்கள். இப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லும் பொழுது, நீர் யூதருடைய ராஜாவே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவர் தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார், யூதா ராஜாவா பார்க்கிறார். பார்த்து அதை ஏற்றுக்கொண்டு அதை இந்த இடத்துல அதிக சத்தமாய் கூப்பிடுறத இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ அவரு பார்வையற்றவர், பார்வை உள்ளவர்கள் நாமே சில காரியங்களை இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்றோம், கேள்விப்பட்டாலும் கண்ணிருந்தும் காணாதவர்களை போலவே நாம் இருக்கிறோம். ஆனால் இவர் பார்வை இல்லாத நிலையில கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி எப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறார், எப்படியெல்லாம் இவருடைய விசுவாசம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருக்கிறது, எப்படியெல்லாம் இவர் அவருடைய பிறப்பை குறித்தும் அவர் என்னவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இந்த இடத்துல அவர் ஏற்றுக்கொண்டதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இதே சம்பவம் இதே போலவே இன்னொரு அம்மாவும் குறிப்பிட்டத இடத்துல பார்க்குறோம். யாருன்னா அவங்க தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரிடத்துல பின்தொடர்ந்து அவர் இயேசு கிறிஸ்துவை ரொம்ப தொந்தரவுப்படுத்தி பின்னாடியே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுறத இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ அந்நியராய் இருக்கிறவர்களுக்கு தாவீதின் குமாரன் என்று விசுவாசிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். யூத ராஜாவா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த இடத்துல வாழ்ந்த யூதர்களோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. தனக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவோரா அவர் என்ன பண்ற ஏத்துக்கல அப்படின்ற வார்த்தையை நம்ம வேதத்துல படிச்சிருக்கிறோம். அப்படியாக அவர் என்ன பண்றாரு, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறது அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன பண்றாரு, கூப்பிட்டு தொடங்கிட்டாரு, தொடர்ந்து நிற்காம கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். அவருடைய கூப்பிடுதலின் சத்தம் இயேசு கிறிஸ்துவை நிற்க செய்கிறது. அப்போ எந்த அளவுக்கு எத்தனையோ இடர்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் அதட்டுறாங்க. இயேசு கிறிஸ்துவன் உடனே இருந்தவர்களே அதட்டி கொண்டே இருக்கிறாங்க. பேசாமல் இருன்னு சொல்லி அதட்டி கொண்டே இருக்கும் பொழுது அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர் அடைய வேண்டிய இலக்கத்தை அடையும்படியாக தனக்கு பார்வை கிடைக்க வேண்டும். அது யாரால முடியும்? இயேசு கிறிஸ்துவால
மாத்திரமே முடியும் என்று அவர் தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டு, பல பிரச்சனைகள் வந்த போது அதை கொஞ்சம் கூட அதை கவனத்தை அவர் கூப்பிடுதல மாத்திரமே இருந்ததே தவிர அவர்கள் தொந்தரவு செய்தவர்களுடைய கிட்ட அவர் பேசவும் இல்லை, அதை பொருட்படுத்தவும் இல்லை. அவர் மின்னில எவ்வளவு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ இன்னும் அதிக சத்தத்தோட உயர்த்தி கூப்பிடுகிறத பார்க்கிற. உயர்த்தி கூப்பிடும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்ட இயேசு கிறிஸ்து நிற்கிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். அவரை அழைக்கிறார். அழைத்து அவர் என்ன சொல்றாரு, என்னப்பா வேணும், நான் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்படின்னு சொன்னவனே இவருக்கு யாரு பேசாமல் இருக்கும்படியா அதட்டினாங்களோ அவங்கள வச்சு ஆண்டவர் போய் அவர் என்ன பண்ண வர சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இயேசு உன்னை அழைக்கிறார் வா அப்படின்னு உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளுடைய இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்வு பார்வை இல்லாத ஒரு வாழ்வு கிடையாது. நாம் இனி பார்வை அடைய போகிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். அழைத்த மாத்திரத்திலே நமக்கு சுகம் கிடைக்க பொழுது நம்முடைய குறைவுகள் நம்முடைய சரீரத்திலிருந்து நீங்க போகுது என்று அறிந்து உடனே அவனுடைய மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு அவர் செல்லுகிறத இந்த இடத்துல பார்க்குறோம். ஏன் மேல் வஸ்திரத்தை எரிந்துட்டு செல்லணும்னா அது அவர்களுக்கு ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி இந்த அடையாளம் எனக்கு தேவைப்படாது என்று சொல்லி அவர் என்ன பண்றார், அந்த அடையாளத்தை எடுத்து வீசி எரிஞ்சிட்டு இனி எனக்கு பார்வை கிடைத்து விட்டது, நான் இனி குறை உள்ளவன் அல்ல, இனி என்னால் எல்லாமே பார்க்க முடியும் என்று இயேசு கிறிஸ்துவை அவர் என்னை அழைச்சிட்டாரு. இனி என்னுடைய வாழ்வு குறைவுள்ள வாழ்வு கிடையாது, நிறைவான வாழ்வு. ஏன்னா நிறைவானவர் என்னை கூப்பிடும் பொழுது என்னுடைய வாழ்வு ருசிகரமான ஒரு வாழ்வாகவும் நிறைவான ஒரு வாழ்வாகத்தான் இருக்கும் என்று விசுவாசத்தோடு அந்த வஸ்திரத்தை எடுத்து போட்டு ஆண்டவரிடத்துல செல்லுகிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்படியாக நாம் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக அற்புதங்களை நாம் பார்த்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவரை பற்றி அவர் எப்பேற்பட்டவர் என்று ருசித்துதான் இருக்கிறோம். ஆனாலும் பல வேளையில நம்ம விசுவாசத்திலிருந்து தவறி விழுந்தவர்களாய் இருக்கிறோம். ஆனால் பார்வை இல்லாதவர் எவ்வளவு விசுவாசத்தோடு ஆண்டவரை அவர் நிற்கிற வரைக்கும் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். நம்மளுடைய கூப்பிடுதல் ஆண்டவரை நிற்க செய்ய வேண்டும். ஏதோ கொஞ்ச நேரம் கூப்பிட்டோம், ஏதோ இந்த ஒரு சில வேலைக்காக ஜெபித்தோம், அதோடு விட்டுறதில்ல. தொடர்ந்து நம்ம கூப்பிடும் பொழுது பல எண்ணல்கள் பல கஷ்டங்கள் நம்மளோடு இருந்தவர்களே கேட்பாங்க, என்ன தான் நீ ஜெபிச்சுன்னு இருக்கிற, உனக்கு கிடைக்கவே இல்லையேன்னு சொல்லி நம்மளோடு இருக்கிறவர்களே, நம்மை சார்ந்தவர்களே, நம்ம குடும்பத்தை சார்ந்த விசுவாசிகளே கூட நம்ம இடத்துல கேட்பாங்க. ஆனா அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இந்த பர்த்திமேவை போல விசுவாசத்தோடு ஆண்டவர் நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்கும் வரைக்கும் அவர் என்ன பண்ண, நம்ம கூப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவருடைய இருதயம் ஆண்டவருடைய நினைவு நம் பக்கம் சாயும் பொழுது கர்த்தர் நம்மை அழைக்கிறவராயிருக்கிறார். அதற்கு சில காலங்களும் நேரங்களும் தேவைப்படும், ஆனால் சில பரீட்சைகளும் தேவைப்படும். ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை புடமிடுகிறவராய் இருக்கிறபடியினால பல இன்னல்கள் நம்மை உடன் இருக்கிறவர்கள் மூலமாகவே வரும். ஆனால் ஒன்று கூட நம்ம பொருட்படுத்தாமல் நம்ம கூப்பிடுகிறத நிறுத்தாமல் விசுவாசத்தோடு கூப்பிடும் பொழுது கர்த்தர் நின்று நம்மை அழைத்து நம்மளுடைய குறைவை நிறைவாக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை இது நமக்கு ஒரு அடையாளமாகவும் ஒரு உதாரணமாகவும் நம்மளுக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம பார்வை உள்ளவர்களாகவே இருக்கிறோம். பார்வையுள்ளவர்களாகவே இருந்து பார்வையற்றவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி அப்படி அல்ல. நாம் இந்த பர்த்திமேயனுடைய விசுவாசம் எப்பேற்பட்ட ஒரு விசுவாசமா இருந்தது பார்த்தீங்களா? அவருடைய பார்வை இல்லைன்னா கூட இவரை பத்தி அந்த பிறப்பின் முதல்ல யூதருடைய ராஜா என்று அறிந்து கொள்ளும் வரைக்கும் இவரை பற்றி கேள்விப்பட்டு கொண்டு தான் இருந்திருக்கிறார். எவ்வளவு விசுவாசம் பார்த்தீங்களா? எவ்வளவு இவரை சார்ந்து எவ்வளவு காரியங்களை இவர் கேள்விப்பட்டிருக்கிறாரு. கேள்விப்பட்டு இவர் வராருன்னு தெரிந்த நோக்கத்துல கூப்பிட தொடங்குறத இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை கூட புறக்கணியாமல் நம்மளுடைய சத்தத்தை நின்று கேட்டு நம்மை அழைத்து நம்மளுடைய குறைவை நிறைவாக்கி மற்றவர்கள் முன்பதாக சாட்சியை வைக்க அவர் வல்லமை மிகுந்தவராய் இருக்கிறார். இப்படி செய்ய ஆண்டவர் உதவியும் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.